ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு சிறப்பான ஒரு ஓய்வு நாள் தினம் தான் இந்த சனிக்கிழமை. உலகத்தை படைத்தவர் நான் என்பதை நீ அறிந்து இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவை தொழுது கொண்டால் மனிதனுக்கு ஆசீர்வாதம். I speak to 891st Gospel in the name of Lord Jesus Christ. Psalm 42 verse 5. Oh my Lord, why are you troubling? Oh my Lord, why are you staring at me? Look unto God. இந்த உலகத்திலே என் ஆத்துமாவே நீ எதற்காக தயங்கிக் கொண்டிருக்கிறாய்? எதற்காக கலங்கிக் கொண்டிருக்கிறாய்? உன் தேவனை நோக்கி காத்து கொண்டிரு. இது தாவீது தனக்குள்ளேயே தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து தேற்றுகிற ஒரு வசனம். எல்லா மனுஷனும் இது ரொம்ப பிடித்து கொள்ளணும். நம்மளுடைய ஆத்துமா இருக்குதுல்ல, ரொம்ப தொய்வாதான் இருக்கும். சில வேளையிலே கவலைகள், பாடுகள், உபத்திரவங்கள், வேதனை, தரித்திரம், நோய் நொடிகள், பிரச்சனை இதெல்லாம் வரும்போது ரொம்ப தொய்ந்து போயிடுவோம் கடவுளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல. ஆனா நம்மளுடைய ஆத்துமாவை நாம தான் ஸ்டார்ட் அப் பண்ணணும். Why are you staring? அவர் கேட்கிறாரு, எதுக்காக நீ தயங்கி கொண்டிருக்கிறாய், திகைந்து கொண்டிருக்கிறாய்? Why are you trouble? ஏன் எதுக்காக நீ ஒரு தியங்குகிறாய்ன்னு கேட்கிறாரு. கர்த்தரை நோக்கி காத்து கொண்டிருந்து சொல்லிட்டு தன்னுடைய ஆத்துமாவுக்கு தானே உற்சாகத்தை கொடுக்கிறார். கர்த்தருக்காக காத்திரு என்று சொல்லுகிற அந்த வார்த்தை இருக்குதுல, ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதமே அதுலதான் அடங்கி இருக்குது. இந்த காத்திருத்தல் என்பது ரொம்ப ரொம்ப கடினம் தான். ஆனால் ஒரு மனிதன் கர்த்தருக்காக காத்திருக்கிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். ஒரு பயிர் வைக்கிறவங்களை பாருங்களேன். யாக்கோபு புஸ்தகம் 5வது அதிகாரம் தெளிவா சொல்லும், உன் தேவனாகிய கர்த்தர் வர காத்து கொண்டிரு. பயிரிடுகிறவன் எவ்வளவு ஞானமா, முன்மாறி மழை பின்மாறி மழை, 2 மழை இருக்கிறது. இந்த 2 மழையும் வந்தாதான் பயிர் அறுவடை செய்து அது பலனை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் அந்த மனிதன் காத்திருக்கிறான் வானத்தை பார்த்து. ஆனால் இந்த மனிதன் ஏன் இந்த பூமியிலே பொறுமையோடு கர்த்தரை நோக்கி காத்திருப்பது கிடையாது என்று சொன்னால் அதிலே ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது. ஆபிரகாம் ஏறக்குறைய 25 years 25 வருடம் கடவுள் சொல்லிட்டாரு, உனக்கு நான் ஒரு குமாரனை கொடுப்பேன், நீ வயசாயிட்டேன்னா நீ கவலைப்படாத, உன் சரீரம் செத்து போச்சுன்னு கவலைப்படாத, என் வார்த்தையை நம்பிக்கொண்டிருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. 25 வருடம் அதே ஸ்பிரிச்சுவல்ல ஆபிரகாம் காத்து கொண்டிருந்தான் விசுவாசத்தோடு. 100 வயதிலே ஈசாக்கு என்ற ஒரு குழந்தை பிறந்தது. கர்த்தர் சொன்னபடி அவனுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் அமைந்தது. மோசே என்ற ஒரு ஊழியக்காரர் 40 வயசுல கர்த்தர் சொன்னார், இந்த பூமியிலே என் ஜனங்களை விடுதலை செய்யறதுக்கு எகிப்துக்கு போகணும்னு சொல்லிட்டு. ஆனா அந்த 40 வருடம் அவர் காத்து கொண்டிருந்தார். 80 வயதில் தான் அவருடைய ஊழியத்தை ஸ்டார்ட் பண்றாரு. 40 வயதுல தொடரணும்னு நினைச்சாரு. 40 வருஷம் அவர் காத்திருக்கும்படியான ஒரு சூழ்நிலையை கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் கொடுத்துட்டாரு. அந்த 40 வருஷம் அவனுக்கு பக்குவப்படுகிற காலம், ஊழியத்துக்கு தயாராகிற ஒரு காலம், ஒரு பெரிய ஒரு ஜனக்கூட்டத்தை வழிநடத்துவதற்கு தகுதிப்படுத்தக்கூடிய ஒரு காலம், கர்த்தருக்கு காத்திருக்கக்கூடிய ஒரு காலம். அதுதான் அவருடைய ஒரு சோதனை காலம் கூட சொல்லலாம். மோசே வாழ்க்கையில் வெற்றி பெற்றார். ஒரு பெரிய தீர்க்கதரிசியானாரு. ஜீவ புஸ்தகத்தில் தன்னுடைய பெயர் இருக்கும்படியாக பதிவு செய்தாரு. ஜனக்கூட்டத்தை தேவனுடைய நாமத்தில் விடுதலை செய்தார். யோசேப்பு என்ற ஒரு பரிசுத்தவான் ஏற்கனவே சின்ன வயசுலேயே அவருடைய சகோதரர்களால் படுகுழியில போடப்பட்டு கொலை செய்யப்படுகிற நேரம் போயிட்டு அவங்கள அடிமையா அவனை வித்துட்டாங்க சகோதரர்களே. செய்யாத தவறுக்கு ஏறக்குறைய 13 வருடம் எகிப்து தேசத்துல அவன் சித்திரவாதம் அனுபவிக்கிறான், செய்யாத தவறுக்கு. ஆனால் கர்த்தருக்காக அவன் காத்திருந்தான். தேவன் ஒருவர் இருக்கிறாரு, நான் செய்யாத தவறுக்கு இன்னைக்கு நான் தண்டனை அனுபவிக்கிறேன், ஒரு நாள் நிச்சயமாக என்னை உயர்த்துவார், என்னை குத்தின கண்கள் எல்லாரும் என்னை காணும். எப்படி எனக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சுல, என் அரிக்கட்டு என்னுடைய சகோதரர்கள் அரிக்கட்டு வணங்கினது, இது பார்க்கறதுக்கு அன்னைக்கு கேலி கூத்தாக இருந்துச்சு சிறு வயசுல. ஆனால் வாழ்க்கையில் சொன்னபடி கர்த்தருடைய ஊழியக்காரனாக பரிசுத்தவானாக திகழ்ந்த யோசேப்பினுடைய அரிக்கட்டை தன்னுடைய சகோதரர்கள் வளர்ந்து வந்த பிறகு தானியத்திற்காக விழுந்து வணங்கும்படியான ஒரு மேன்மையான ஒரு ஸ்தானம் வாழ்க்கையில் பலித்தது. தாவீது ராஜா ஏறக்குறைய சவுல் என்ற ஒரு ராஜாவினுடைய காரியத்தினாலே தாவீதை கொலை செய்கிறதற்கு ஏறக்குறைய மரணத்துக்கு அவருக்கு 1 அடி தூரம் தானே. வாழ்க்கையில் எவ்வளவு ஒரு கஷ்டம் பாருங்க. ஒரு மரணம் நம்மளை துரத்தி கொண்டே வந்ததுன்னா ஒரு மனிதனுக்கு நிம்மதி இருக்குமா? ஓடிக்கொண்டே இருக்கிறான் வாழ்க்கையில, உயிரை கையில் பிடிச்சு கொண்டு. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என்னுடைய ஜீவனை அவனும் எடுக்க முடியாதுன்னு பக்தியிலேயே ஓடுறாரு. கர்த்தராகி தேவன் சொன்னபடி எதிராளிகள் எல்லாரும் அழிந்து ஒரு சமாதானமான ஒரு ராஜாவாக தேவனாகிய கர்த்தர் தாவீதை அரியணையில் ஏற்றினார். ஆகவே வாழ்க்கையில எவ்வளவு பேர் எடுத்துக்கலாம். யாக்கோபு என்பவர் தாய் மாமா லாபான் வீட்டுல போயிட்டு அந்த மாமா உருப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு 10 முறை சம்பளத்தை மாத்தி ஏமாத்துறாரு. ஒரு பெண்ணுக்கு 2 பெண்களை திருமணம் செய்து மாத்தி பொய் சொல்லி திருமணம் செய்து வைக்கிறாரு. ஆனாலும் தேவனாகிய கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்வதற்கு நீ ஆசீர்வதித்தாலோடைய விடமாட்டேன் என்று போராடக்கூடிய குணம் படைத்த யாக்கோபு 22 வருடங்கள் கழித்து 2 பரிவாரங்களான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்.
இப்படி வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தருக்கு காத்திருந்தவர்கள் வெற்றிசாலிகளாய் திகழ்ந்தார்கள். ஏனென்றால் தேவனுடைய வாக்குத்தத்தம், அவர் பொய் சொல்ல ஒரு நம்மை போல ஒரு மனுப்புத்திரன் அல்ல, நம்மளை போல ஒரு சாதாரண மனிதர் அல்ல. அவர் சொன்னால் செய்வார். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைவார்கள். கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய வசனம் உங்களை உயர்த்தும். அப்படிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வசனங்களாக உங்களுக்கு சொல்லுகிறார், என்னுடைய ரட்சிப்புக்காக நீ காத்திரு. ரட்சிக்கப்படணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருகிறதற்காக தான் நாங்கள் எல்லாரும் காத்து கொண்டிருக்கோம். இந்த பூமி நியாயம் தீர்க்கப்பட போகிறது. இன்னைக்கு சொல்லும் பொழுது அது ஒரு எளிதான ஒரு விளையாட்டு போக்காக காலங்காலத்துக்கு சொல்லிக் கொண்டு வருகிறாங்களேன்னு சொன்னோம். நோவா 120 வருடம் பிரசங்கம் செய்து கொண்டு காத்திருந்தாங்க. இந்த உலகத்தை தண்ணீரால் அழிக்கப்படுகிற தேவனுடைய ரட்சிப்புக்காக சொன்னபடி ஒரு நாள் வந்துச்சுல்ல. அதை போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாக்குத்தத்தம் மாறாது. ஒரு நாள் இந்த பூமிக்கு இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருக்காக நாங்கள் காத்திருப்பதை போல நீங்களும் காத்திருக்க இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நாம் காப்பாற்றப்படுவோம். அடுத்த தெய்வ செய்திகளோடு நான் உங்கள் காட் சர்வன்ட் சகரியா சதீஷ்குமார்.